அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். இவ்வாறு சொல்லப்பட்டது, அவர் சொன்னார் என்று ஆதாரமில்லாமல் பேசுவது, பொருட்களை வீணாக்குவது, அதிகமாக யாசகம் கேட்பது ஆகிய 3 செயல்களை அல்லாஹ் வெறுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முகீரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1477. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த செயல்களை அல்லாஹ் வெறுக்கிறானோ அந்த செயல்களை விட்டும் முற்றிலுமாக நாம் விலக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய வெறுப்போடு ஒருவர் மறுமையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. எனவே மறுமை வெற்றியின் மீது யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்கள் இந்த செயல்களை விட்டு முற்றிலுமாக விலகி இருப்பது அவசியம். எந்தெந்த செயல்கள் என்று இந்த ஹதீஸில் கூறப்பட்டிருக்கிறதோ அந்த செயல்கள் பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கையில் இரண்டர கலந்திருப்பதை பார்க்கிறோம். நாம் பேசக்கூடிய செய்திகளில் அதிகமானவை ஆதாரமற்றவைகளாகவே இருக்கின்றன. இந்த நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொருட்களை வீணாக்குதல் என்று வரும்பொழுது உணவுப் பொருட்களை வீணாக்குவது மிக சாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒரு செயலாக ஆகிவிட்டது. எனவே அல்லாஹுவின் வெறுப்பிற்கு அஞ்சி இந்த வீண் விரயத்தை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அதேபோன்று யாசகம் கேட்பதற்கு யார் யாருக்கெல்லாம் மார்க்க ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை தவிர மற்றவர்களும் சர்வசாதாரணமாக பிறரிடம் யாசகம் கேட்கின்றனர். அதுவும் தேவைக்கு அதிகமாக தன்னுடைய பொருளின் அளவை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவெல்லாம் யாசகம் கேட்கின்றார்கள். அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவின் வெறுப்பை விட்டு விலக வேண்டும் என்ற ஆசையோடு அல்லாஹ் தடுத்த இந்த செயல்களை விட்டும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய இந்த செயல்களை விட்டும் விலகிக் கொள்வதுதான் நம்முடைய மறுமைக்கு பாதுகாப்பு. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.